ஆகாஷ் இன்னைக்கு கிராணி சாப்டர் 2ல் ஒரே நாளில் வந்து நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். எல்லா நாளும் முடிஞ்சிச்சு, இதுதான் லாஸ்ட் நாள். இதில் இந்த ஒரு நாளை வச்சு டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி எந்த இதுவும் பண்ணலை, கிளவிக்கிட்ட எங்களை மட்டும் அடிமேட்டு வேணும்ட்டு எதுவும் ரெடி பண்ணல. இதுக்கு மேலே தான் போய் டோர் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து டோர் எஸ்கேப் பண்ணோம். அந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போட் கீ நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த 4 நாள் வந்து எனக்கு கிளம்ப முடிச்சுட்டேன். கிளவுனா 2 நாள் அடித்தேன், கிளவு 2 நாள் அடித்தேன் கரெக்டாக. இப்போ வர வைக்கலாம் பியானோ வச்சு. இங்கே யாரும் வர மாதிரி தெரியல. இந்த பாட்டு கிளவியோட குரல் மாதிரியே இருக்குது. கிளவி வந்துட்டா காய்ஸ், நம்ம மேலே போயிடுவோம். கிளவியோட குரல் லைட்டாக மாறின மாதிரி இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் இருந்தாலும் வந்து டிராவல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிளவன் எங்கே போயிட்டான்னு தெரில. சரி, கன்று இதுக்குள்ளே என்ன இருக்குது, கன்று எதாவது இருக்கான்னு பார்ப்போம். கன்று இருக்குது, சன் கன்று. புல்லட் ரிகார்ட் பண்ணிக்கலாம். அந்த சொட்டை கிழவனும் மொட்டை கிழவன் கிழவன்ட்டான். என்னன்னு புரியல கைஸ், கிழவன் சொன்னது. சரி, இவனு கேவத்தில் விட்டு புல்லட் எடுத்துக்கலாம். இவனை சுட்டதும் இவனோட பொண்டாட்டி வர டைம் ஆயிடுச்சு. எங்கே இன்னும் காணும் வருவாள். இப்போ வந்துட்டா, கிளைய சுட்டாச்சு. ஏன்டா எங்க வீட்டுக்கு வந்து எங்க 2 பேர்த்து சுட்டு போடுறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாடுறா. அது ஏன் வருஷம் நான் பேசிட்டு இருந்தா, நான் கிளம்பிட்டு வந்து சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். சாவி எடுத்துட்டு போய் செக்யூரிட்டி ரூம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். அந்த பொருள் தேவைன்னா கூட எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போவோம். எவனோ ஆயிரம் முக்கிட்டு இருந்தான். அப்போ யோசிச்சு பார்த்தா கீழே அந்த சென்டினோட குழந்தையா இருக்கும்னு நினச்சது கரெக்டாக போச்சு. இங்கே ஒரு கிழவனும் கிளவியா ஏதோ ஒரு பொசிஷனில் படுத்துட்டு இருக்காங்க. சரி, அப்போ டோர் ஹேண்டில் எடுத்து போய் டோரில் போட்டுக்குவோம். டோரில் போட்டு அந்த ஆயிரம் முக்கிட்டு இருக்கவனை போய் பார்த்துட்டு அவனை முடிச்சுட்டு வந்துடலாம். இல்லை, அவனுக்கு முடிச்சு விடுறதா ஐடியா இல்லை, கறி வச்சிடலாம். ஏன்னா எனக்கும் ஒரு இது இருக்குல்ல, நான் ஒரு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே கொட்டுறது நீங்களே சொல்லுங்க. அப்புறம் வெஞ்ச் எடுத்துகிட்டு போய் அந்த சென்டினா ஒரு குழந்தைய மானம் ஏதோ ஒன்று, அவன் குழந்தைல காய்ஸ், அவன் ஒரு வித்தியாசமான ஜந்து. அவன் போய் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். முடிச்சு விடுறதில்லை. அவனுக்கு அந்த கறி எடுத்துகிட்டு போனால் நம்மளை கடிக்க மாட்டான். இருங்க, அவங்ககிட்ட போய் காட்டுறேன். இதை லூஸ் பண்ணிவிட்டுருக்கோம். லூஸ் பண்ணிவிட்டு இருங்க, நான் காட்டுறேன். இந்த கறி எடுத்துகிட்டு வந்தால் நம்மளை கடிக்க மாட்டாங்க காய்ஸ், பாருங்க. இப்போ கறி வச்சா நம்ம கடிக்க மாட்டான்றது. சரி, நாம் தான் இனிமேட்டு அந்த செஞ்சுக்கான குழந்தைக்கு ஓனர். அப்புறம் அந்த க்ரௌபர் எடுத்துகிட்டு கீழே போவோம். கீழே போகிற வழியில் கிளவி வர டைம் ஆயிடுச்சு. கீழே போய் திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கிழவனுடைய ஸ்டோரி வந்து காய்ஸ், நீங்கள் வந்து ஒரு 500 லைக்கு மேலே போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிராணி சாப்டர் 1ல் வந்து கிராண்ட்பா பார்க்கலாம். அது எப்படி இருந்தாலும் கேட்குறீங்க, என்னால் முடியும். கிழவன் வந்துட்டா காய்ஸ் மேலே. டேய் நில்றா குட்டி குஞ்சா, எங்கடா ஓடுறா? டேய் நில்றா, எங்கே ஓடினாலும் அவனை ஓடவே மாட்டலாம். இரு வர அங்கே நில்லு, ஏன்டா ஓடுறா? டேய் நில்றா. டேய் முடிஞ்சா புறா வீட்டு பையா, வாடா உனக்கெல்லாம் பயந்து அப்புறா. முடிஞ்சா நீ பிடிச்சிக்குவா, நீ முடிஞ்சா பிடிச்சிக்கா. நின்றுட்டு பேசுறா குட்டி குஞ்சான். நம்ம கிளவனுக்கு பதில், அவன் பேசுறதுக்கு பதில் சொல்லாமல் மேலே வந்து அந்த க்ரோபர் வச்சு கழட்டி விட்டுலாம். இதான் வந்து கிளவி. I have played in hide and seek. கிளவி சிரிக்கிறது பிடிக்கலாம், பேசுறது எனக்கு பிடிக்கல. கெழுத்து கிளவே இருக்கிறான், சொட்டை கிளவியா மண்டை. இருங்க, ஒரு டைம் க்ளோஸில் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்குள்ளே பேலாச்சு தேவைப்படும். க்ரோபர் இங்கே போட்டுக்கலாம், ஆனால் மேலே வருவாங்க. ஸ்டங்கி நீங்கள் தான் இங்கே போட்டோம். பாருங்க, அங்கெல்லாம் போட்டிருக்கோம். அந்த டாகிட்ட மேலே கன்ஃபார்மாக வருவா பாருங்க, கிளவி கன்ஃபார்மாக வருவா. இப்போ நம்ம அவளை வெயிட் பண்ணி அடிச்சுட்டு போகிறதா நம்ம வேலை. அடிச்சிட்டோம்னா டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். முக்கால்வாசி பொருள் கிடச்சிச்சு. கண்ணை கீழே போட்டு எடுத்து வைப்போம். அந்த கிளவிக்கு மண்டையில் எண்ணி பார்த்தா கூட ஒரு 20 முடியும் 30 முடியும் தானே இருக்கும். இவன் என்ன காரணத்துக்கு அந்த கேமோடைய ஸ்டோரி என்னன்னு தெரியல. எதுக்கு நம்மளை அடிக்கிறாங்க, எதுக்கு நம்மளை பலி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அது எதுக்கு 5 நாள் பிடிச்சிட்டு வந்தானே பலி கொடுக்குறது. கிளவி பாருங்க, ஒரு கீழே வந்துட்டா. ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு போய் வெளியே காட்டுவோம், அதான் நம்ம கெட்டு தெரியும். இந்த இதெல்லாம் விட தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிளவியை கொண்டாட்டி அவன் புதுசாக வருவான். ஏன்னா கிளவி வந்து அந்த கிழவனுடைய ஒய்ஃப் தானே. அது அந்த ஒய்ஃபுக்கு என்னன்னா அந்த மனசு மூலமாக கிழவனுக்கு போவோம். அதனால் கிழவன் அந்த எமோஷ்னலால் அட்டாக் ஆகி வந்து இப்போ கிளவி காசுட்டு வருவான். சொன்ன மாதிரியே வந்துட்டான் பாருங்க. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு எல்லாம் அந்த இடத்துல சுட்டுருக்கோம். சரி, விட்டு போயிடலாம். டேய் நில்றா. கிளவி மாசா பேசன்னு நினச்சிட்டு காமெடியாக பேசிட்டு இருக்கா. சரி, அவளை கண்டுக்காமல் அப்படியே போயிடுவான். கிளவன் முன்னாடி நின்றுருந்தானா அவனை ஏறி மிதிச்சுட்டு போயிடலாம்.
இதனாலதான் நின்றுருக்கான். இவெல்லாம் மதிக்க கூடாது கைஸ். நம்ம என்ன தப்பு பண்ணோம்னா எனக்கே தெரியல. என்னை பிடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் போட்டு இவ்வளோ செக்யூரிட்டியோட அடைச்சி வச்சுக்கிறேன். ஆனால் நம்மளை பற்றி என்னை கலவனும் கலவைக்க தெரியாதுல்ல. நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு வந்து 200 லைக் மேலே வந்துச்சுன்னா நான் வந்து ஹார்டு மூடில் இதே மாதிரி டோர் எஸ்கேப் பண்ணுறேன். அது லாஸ்ட் ஒரே ஒரு லைஃப்பில் நான் முடியும். நம்ம அப்புறம் மேலே ஹேண்டில் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து கீழே திருவிட்டுருவோம். அந்த பாக்ஸ் என்ன இருக்கும் வெப்பன் கீ, நாமளே மறந்துட்டோம். ஃபஸ்ட்டு வெப்பன் கீ தானே போட்டு போனோம். வெப்பன் கீ அந்த கிளவையும் நம்ம சுத்தோனுமே இன்னும் சார்ஜ் ஏற்றுன மாதிரி திரும்ப வராங்க. ஒரே இதே செத்து போயிடணும் சுத்ததான். அது எப்படி திருப்பி வராங்கன்னு தெரில. அவ்வளோதானே அது எப்படி திருப்பி வராங்கன்னு தெரியல. அது 2 நிமிஷத்தில் அதை வந்து அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு நாய்க்க மருந்து மாதிரி தான் நம்ம சொல்கிறது. இன்னும் நம்ம கரண்டை வெயிட் பண்ணிட்டோம்னா எஸ்கேப் ஆகிடலாம். அந்த கட்டிங் பிளேட் இங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபோட்டோ தள்ளிட்டோம்னா அந்த மெயின் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது கட் பண்ணிட்டோம்னா கீழே அந்த எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆயிடும். எஸ்கேப் ஆகிடலாம். டேய் இருடா சாப்பிட்டு போவேன். டேய் இருடா சாப்பிட்டு போவேன். டேய் இருடா. சாப்பாடு எனக்கு பிடிக்காது கழுவி. நீ உன் மூஞ்ச பார்த்தாவே சாப்பிடணும்னு தோணுமா? எங்க அவனை பிடிங்க சாப்பிட வச்சேன்னு சொல்லலாம். இல்லைம்மா வேணாம், டேஞ்சரான ஆள்.